ஆலோசனை கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்கள் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட இருப்பவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களை கைவிடாதிருப்பேன்னு சொன்னவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்கள் சிறையிருப்பிலிருந்து திருப்பி கொண்டு வருவேன்னு சொன்னவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு மனம் திரும்புதல் என்ற எண்ணத்தை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவித்தீரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு கேடகமாய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் துருகமே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் தஞ்சமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் புகலிடமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்வாதாரமே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை வழிநடத்தும் தெய்வமே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை இம்மட்டும் நடத்தின தெய்வமே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி, 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 நன்றி அப்பா. எங்கள் உதவி செய்கிற நல்ல எபினேசரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு சுகம் கொடுக்கிற யெகோவா ராஃபாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் எல் ஷடாயே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் யெகோவா ஷம்மாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் யெகோவா ரூவாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் யெகோவா நிசியே உமக்கு துதிக்கிறோம் அப்பா. யெகோவா ஷாலோமே உம்மை துதிக்கிறோம் அப்பா. யெகோவா சாபோத்தே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றி, 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 நன்றி அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி, 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 நன்றி அப்பா. உமக்கு நன்றி, 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 நன்றி இயேசுவே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும்போது இறங்கின மேகமே. ஏகமாய் துதிக்கும்போது இறங்கின மேகமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அதிகமா நேசிக்கிறேங்க அன்பு தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. அதிகால வேலை தேடும் கண்டடைவான்னு சொன்னது போல இந்த நாளிலும் இந்த காலை வேலை உண்மை கண்ட கிருபையை எங்கள் ஒவ்வொருக்கும் நீங்க தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது உங்க கிருபை மாத்திரம் தான் ஏசப்பா. எங்க ஆயுசு நாட்களை இந்த ஒரு புதிய நாளை காணும்படியா நீங்க பாராட்டின மகா பெரிய கிருபைக்காகவும் இரக்கங்களுக்காகவும் தயவுக்காகவும் உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஏசப்பா. இந்த அதிகால ஜெபத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. துவக்கும் போதும் முடிவுக்கு நீங்க ஆளுகை செய்யுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்களை பாடும் போதும் துதிக்கும் போதும் செபிக்கும் போதும் உங்களுடைய வேதத்தை வாசிக்கும் போதும் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கிற வேலையிலும் எங்களோடு இடைப்படுங்க, எங்களோட பேசுங்க ஆண்டவரே. இந்த நாளுக்கு வேண்டிய மன்னாவை எங்களை பிட்டு தாங்க ஏசப்பா. நாங்கள் ஒவ்வொருத்தரும் உட்கொண்டு எங்கள் ஆவியில பலனடைந்து இன்னும் உமக்காக நாங்கள் சாட்சியாய் பரிசுத்தமாய் நீங்கள் எங்கள் எவ்வளோ நாள் நாயசங்கள் அது வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு உத்தமமாய் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ அப்பா எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் செபிக்கிறேன் ஏசப்பா. எங்கள் குற்றங்கள் குறைகள் ஏதாவது இருக்குமானால் இப்பொழுதே எங்களை மன்னிங்க ஏசப்பா. எங்களை இப்போதே ஒரு முற்றிலுமாய் தாழ்த்து ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களை வெறுமையாக்குகிறோம் அப்பா. எங்களுக்கு இந்த ஆராதனைக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. வர வேண்டிய பிள்ளைலாம் சீக்கிரமாய் துரிதமாய் கொண்டு வாங்க ஏசப்பா. ஒருத்தரும் இந்த அதிகார ஜெபத்தை மிஸ் பண்ணக்கூடாது ஏசப்பா. நேரம் தவறி வந்து அசட்டை பண்ணக்கூடாதுப்பா. அப்பா இந்த ஒரு மணி நேரத்தை முழுசா கொடுக்குறவங்களா ஏசப்பா. அப்பா முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவங்களா இருக்க ஏசப்பா. கிரியையில வெளிப்படுத்துறவங்களா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா தூக்கத்தின் ஆவிகள், சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவி எடுத்து போடுங்கப்பா. ஒரு உற்சாகத்தின் ஆவி எங்கள் சபையோருக்குள்ள தரும்படியாய் புதிய ஆத்துமாக்களை அதிகாரில் கொண்டு வரும்னு நாங்கள் செபிக்கிறேன் ஏசப்பா. இந்த அதிகால ஜெபம் ஏசப்பா ஆத்துமாக்களை நிரம்பி ஒழிய ஏசப்பா உதவி செய்யுங்கப்பா. தேவன் தம்மை ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து நிறுத்த போறதுக்காக நன்றி. எங்க மூலியமா நீங்க எங்க கூட பேச போறதுக்காக நன்றி அப்பா. எங்க போதகரை மாயத்தை எங்களோடு நீங்க வெளிப்பட போற வார்த்தைகளுக்காக நன்றி, நன்றி ஏசப்பா. தேவன் தம்மை அதிகால ஜெபத்தை ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமும் ஒருவருக்கு எங்க செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
உன்னத பாட புஸ்தகத்துல 396வது பாடல். நல்லவரே இயேசு தேவா நன்மை நாள் முடிசூட்டி என்று சொல்லி நம்ம அவரை செய்த நன்மைகளை கொஞ்சம் நினைச்சு பார்த்து நம்ம நன்றியோட நம்ம அவரை சேர்ந்து ஒரு பாடலை பாட போறோம். உன்னத பாட புஸ்தகத்துல 396வது பாடல். நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி, நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி, கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர், கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி, நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி, உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையால், உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையால் திருப்தியாக்கியே நிதம் நடத்தினீர், திருப்தியாக்கியே நிதம் நடத்தினீர். தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன், நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி, நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி, தடுமாறும் வேளையிலும் உம் சித்தம் செய்திட, தடுமாறும் வேளையிலும் உம் சித்தம் செய்திட, பாதை காட்டினீர் என்றும் ஸ்தோத்திரம், பாதை காட்டினீர் என்றும் ஸ்தோத்திரம். தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன், நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி, நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி, இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை, இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை என்றும் மறவேனே. நன்றி இயேசுவே, என்றும் மறவேனே. நன்றி இயேசுவே. தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன், நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி, நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி, கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர், கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர், நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி.
நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி அப்பா. இதுவரை எங்க நடத்தி வந்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி 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 அப்பா. நாங்க தடுமாறும் வேலைங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க. நன்றி 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 அப்பா. எங்களுக்கு பாதை காட்டியிருக்கிறீங்க. உமக்கு நன்றி நன்றி நன்றி. இன்னொரு பாடலாம் உன்னத பாட புஸ்தகத்தில் 492வது பாடல் 492. மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறது போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உண்மையே வாஞ்சித்து கதறுதுன்னு சொல்லி இந்த காலை வேளையில அவரை பார்த்து நம்ம பாட போறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ப்பான்னு சொல்லி, நம்ம எல்லாம் தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், எங்கள் கோட்டையும் நீங்க தான்ப்பான்னு சொல்லி நம்மெல்லாம் கண்களை மூடியோ இல்லை கண்களை திறந்து நம்ம கரங்களை தட்டியோ இல்லை கரங்களை உயர்த்தியோ அவரை மாத்திரம் நினைத்து கொண்டு அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து பாட போறோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதோ, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. உண்மையா சொல்லுங்க. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். எல்லாம் சொல்லாமா? நேசரை நினைத்திடுவாய், அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவேன். அவரின் ரட்சிப்பினால் தினமும் போற்றிடுவேன். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். 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 நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே, எங்கள் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து அனுதினமும் கதறுதுப்பா. மான்கள் நீரோட வாஞ்சித்து கதறுது போல
எங்கள் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுது. சொல்றவங்க எல்லாம் முழங்கால் படியிட்டு, எல்லாம் முழங்கால் படியிட்டு, அவரை உயர்த்தி கொஞ்சம் பிரைஸ் பண்ணி, நல்ல வாய்களை விரிவாய் திறந்து, பாடல்ல பாடிட்டோம், மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறுது போலன்னு. மான்கள் உண்மை எப்படி கத்தும் எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் வீடியோல பார்த்துருப்பீங்க. தெரியல, நம்ம ஊர்ல ஆடு மாடு கத்தத்தெல்லாம் கேட்டிருக்கிறோம். ரொம்ப சத்தத்தை உயர்த்தி, பல நாட்கள் நாங்கள் கைப்பறி கொடுக்க போகும்போது ஒரு இடத்துல ஒரு ஆடு ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு. ஒரு 4-5 நாய்ங்க அதை போட்டு கடிக்குதுங்க. அதுவும் அந்த ஆடு ரொம்ப ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு போல. அதால் அதை காப்பாற்ற முடியாமல் கத்துது. நாங்கள் கைப்பறி கொடுக்க போனதை தேடுறோம், எங்கேருந்து சத்தம் வருதுன்னு. அப்புறம் நாங்கள் பார்த்து அதை தட்டி, அந்த நாயெல்லாம் தட்டி விட்டுட்டு, அப்புறம் அந்த ஆடை கொஞ்சம் கொண்டு போய் விட்டோம் ஒரு இடத்துல போயிட்டு. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆடு கத்துற சத்தமே அப்படி கேட்குதுன்னா, உண்மையாகவே ஆண்டவர் நோக்கி கேட்குற நம்மளோட சத்தம் எப்படி இருக்கணும்? நம்மளும் தான் நிறைய நெருக்கத்தில் இருக்கிறோம், பாடுகளில் இருக்கிறோம், பலவீனங்கள் இருக்கிறோம். இன்னும் நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் நபர்கள் இருக்கிறாங்க. ஆண்டோட வருகை மிக சமீபமாக இருக்குதுன்னு தெரிந்திருந்தோம் நாம அவரை இன்னும் சத்தமாக உயர்த்தாம, அவரை துதிக்காம, கண்ணீரோடு நம்ம ஜெபிக்காம இருக்கிற நாட்கள் உண்டு. நம்ம எல்லாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஆண்டவரே, இயேசுவை அறியாத ஜனங்கள் இன்னும் உண்டுப்பா. நேற்று தினத்தில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்தாலே தெரியுது, இயேசுவை அறியாதவங்க நம்ம சொந்த பந்தங்களில், நம்ம நண்பர்களே எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு மனுஷன் கட்டி வச்சிருக்க அந்த இடத்துல போய் கூடி போய் நிற்கிறாங்க. பணத்தை கொடுத்து போய் அங்கே நிற்கிறாங்க. தலைவர்கள் இருந்து செலிபிரிட்டிஸ் இருந்து எல்லாம் போய் நிற்கிறாங்க. அதில் நம்ம உறவுகள் நண்பர்களும் சேர்ந்து போகிறாங்க. அதை பார்க்கும்போது இன்னும் வேதனையாக இருக்கு. நல்லா கண்களை மூடி, ஆண்டவரே இயேசுவே ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நல்லா அவரை உயர்த்தலாமா? நம்ம வாய்களை விரிவாய் தருங்க, அவரை துதிங்க. அவர் மெய்யாகவே நமது பாடல் ஏற்றுக்கொண்டார். அவர் மெய்யாகவே நமக்காக தன் ஜீவனையை கொடுத்தார். மெய்யாகவே அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாரு. மெய்யாகவே அவர் மீண்டுமாய் வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் விசுவாசிக்கிற நாம எல்லாம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அவரை உயர்த்துவோமா? கொஞ்ச நேரம் நம்ம குற்றங்கள் குறைகள் இருக்குமானால், ஆண்டவர் உங்களோட வார்த்தை அனைவருக்கும் சொல்லாம இருந்திருந்தனா, இன்னைக்கு என் நண்பர்கள் உறவுகள் இன்னைக்கு விக்கிரத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் பார்க்குறோம், ஏதோ விக்கிரத்தை முன்னிறுத்தி அதன் பின்னாடி ஓடுறத பார்க்குறோம். நாங்கள் எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க. எங்களை பயன்படுத்துங்கப்பா, எங்களை ஒப்பு கொடுக்குறோம். முதலாவது நாங்கள் உண்மையான மனம் திரும்புதலுக்குள்ள வரணும் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு உண்மையானவங்களாம் இருக்கணும்ப்பா. சனிக்கிழமை அன்னைக்கு அந்த உபவாசத்தில் வந்தபோது பாஸ்டர் சொன்னாங்க, தாவீது ராஜா கேட்கிற போல ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க நம்ம கேட்கணும். அப்படி கேட்கும்போது நிறைய பிரச்சனை நமக்கு தான் வரும். ஆனாலும் அதை கடந்து நம்ம ஜெயிக்கிறது தான் இந்த கிறிஸ்துவோட வாழ்க்கைன்னு சொல்லுவோம். ஆண்டவர் எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. ஒரு பாரம் எனக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களோட பாரம், உங்களோட தாகம் எங்களுக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் அப்படியே போக்குவரத்துமா இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களை உயர்த்துக்கிறோம் அப்பா, உங்களை நாங்கள் உயர்த்துக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் நீங்க மாத்திரம்தான்ப்பா. இது வரைக்கும் எனக்கு நல்ல சுகம் தந்தது நீங்க தான்ப்பா. நல்ல வாழ்க்கையை கொடுத்தது நீங்க ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க இங்க வாழ்ற இந்த வாழ்க்கை நீங்க போட்ட பிச்சை ஆண்டவர், நீங்க கொடுத்த தயவுப்பா. ஆனாலும் உமக்கு நன்றி உள்ளவர்களா இல்லாம இருக்கிற நாட்கள் உண்டு. ஒரு விஷயங்களை மன்னிங்கப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, உண்மை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர். இன்னும் உமக்காக நாங்க ஏதாவது செய்யணுன்ற உணர்வு எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர். எங்க சபையில அப்படி ஒரு உணர்வை தாங்க ஆண்டவர். காலையில நம்ம தினத்துல ஆண்டி சொல்லும் போதெல்லாம் கேட்டாலும் மாலை நம்ம அந்த நேரத்துல யாருமே வரல. வேத பாடத்துக்கு அநேகர் வரல, கைப்பதி ஊழியங்களுக்கும் அநேகர் வரல. வரவங்களே தான் வரான்னு சொல்லி இருந்தாலும் அது அப்படியே தான் வரவங்களே தான் வருவோம். அதெல்லாம் ஒப்பு கொடுங்க. சபையில் ஒரு மாற்றம் வரணும். எங்க சபையில் ஒரு மாற்றம் வரணும்ப்பா. ஒரு பாரம் எத்தனை பேர் இருக்குது? நம்ம எல்லாம் ஒரு பாரத்தோட கேட்டோன்னா, மாலை நேரத்தில் வேத பாடம் வந்தவங்களுக்கு தெரியும். பவுல் சிறைச்சாலை இருக்கும் போது கூடியிருந்த சபையோர் ஜெபித்த போது அவர் பேதுரு விடுதலையாய் கொண்டு வந்ததை பார்க்கிறோம். நாமளும் இன்னைக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அநேகர் விடுதலையாய் கொண்டு வரணும்ப்பா. சபைக்கு அப்பா கொண்டு வரணும்ப்பா. நம்ம சபையில ஜெபத்தை கேட்கிற தேவன் இருக்கிறாங்க. நல்லா ஒரு பாரத்தோடு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அப்பாட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்க இந்த நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். எங்க ஜெபங்களெல்லாம் நீங்க கேட்குறீங்க ஆண்டவரே, பதில் தந்துட்டே இருக்கிறீங்கப்பா.
கொண்டு வாங்கப்பா. எங்க சபையில இருக்கிறவங்கள கொண்டு வாங்க ஆண்டவரே. பின்மாற்றத்துல போனவங்கள கொண்டு வாங்கப்பா. முதலாவது எங்கள உண்மையானவனா கொண்டு வாங்க ஆண்டவரே. உண்மையா வந்து உம்மை ஆராதிக்க கொண்டு வாங்க ஆண்டவரே. கொண்டு வாங்கப்பா. ஒரே ஒரு சரணம் தான் பாட போறோம். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார நான் துதிப்பேன். வழியாக எங்களது பாடல் ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை நீங்கள் சுமந்து கொண்டீங்க. நீங்க நல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லைப்பான்னு சொல்லிட்டு இந்த கிருபை நாட்களே எங்களையும் கொண்டு வாங்க, எங்க உறவுகளையும் கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு பாரத்தோட நம்ம பாட போகிறோம். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர். கையை தட்டாம கையை உயர்த்தி பாடுங்க. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் இருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். உண்மையா நாங்க சொல்றோம் ஆண்டவரே, உண்மையாய் நீங்க எங்களுக்காக எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்கப்பா, எங்க துக்கங்களை ஏற்றுக்கொண்டீங்கப்பா, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினி நீங்க எங்களுக்காக ஏற்றுக்கிட்டீங்க ஆண்டவரே. எங்களுக்காக சாபமான முள்முடி ஏத்துக்கிட்டீங்க ஆண்டவரே. எங்களுக்காக சிலுவையில வெற்றி சிறந்தீங்கப்பா. எங்க மீறுதலால தான்ப்பா நீங்க காயப்பட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்க. உங்களோட தழும்புகளால நாங்க சுகமாயிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனா இதை மறந்த நாட்கள் உண்டுப்பா. அப்பா, ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. உமக்காக நாங்க ஏதாவது செய்யணும்னு எங்க சபைக்கு அப்படி உணர்வை தாங்கப்பா. எங்களை இந்த நாள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வராமல் இருக்க எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களும் இந்த இரக்கத்தை புரிந்து கொள்ள, இந்த கிருபையை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அவங்களையும் இந்த காலை வேலை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உமாக்க தேடுறவங்களா, உமக்காக சாட்சியா வாழ்றவங்களை மாத்துங்கப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்க, அப்போது இதெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறீங்கப்பா. உம்மை தேடிட்டு போகும்போது இந்த வாழ்க்கைக்கான எல்லா தேவையும் சந்திப்பீங்க ஆண்டவரே. உண்மையே நம்பிக்கொண்டு இருக்கிற உமக்காக சாட்சியா வாழ்ந்திட
உமக்காக எங்க பள்ளிக்கூடங்கள், எங்க கல்லூரிகள்ல, வேலை செய்ற இடங்கள்ல, எங்க தொழில் செய்ற இடங்கள்ல உங்களோட நாமத்த வெளிப்படுத்துற வாழ்க்கை வாழ எங்கள ஆசீர்வதிங்கப்பா. எங்கள பயன்படுத்துங்கப்பா. எங்க போக்குவரத்த நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்க தேவையெல்லாம் நீங்க சந்திங்க ஆண்டவரே. எங்க பலவீனங்களா நீங்க மாற்றுங்கப்பா. எங்கள ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதித்து, இன்னுமா உமக்காக நாங்க சாட்சியாய், நற்கந்தமாய் வெளிப்பட, முன்னடக்கிற கடாக்களா இருக்க எங்கள மாற்றுங்க ஆண்டவரே. அப்படி எங்கள ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி, நன்றி அப்பா. இந்த வேளை எங்க போதர் குடும்பத்துக்காக நாங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எங்க பாஸ்டர் குடும்பத்தார நீங்க ஆசீர்வதிங்கப்பா. தேவன் அவங்களுக்கு வேண்டிய பலன், சுகம், ஆரோக்கியம் தாங்கப்பா. தேவன் அவங்களுக்கு இந்த ஊழியத்தின் பாதையில இன்னும் வேண்டிய கிருபைய தாங்கப்பா. இன்னும் வேண்டிய வரங்கள தாங்கப்பா. அவங்கள கொண்டு இன்னும் வெளியரங்கமான அற்புதங்கள் ஏசப்பா. பெரிய பெரிய அற்புதங்கள் வெளியரங்கமா நடைபெற உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்கள எங்கெல்லாம் நீங்க கொண்டு போறீங்களோ ஏசப்பா, அந்த இடத்தெல்லாம் ஒரு பெரிய அற்புதங்கள் நடக்கணும் ஏசப்பா. பெரிய ஆத்தும அறுவடை காணப்படணும் ஏசப்பா. தேவன் எங்க போதர் குடும்பத்தாரை அப்படியே வல்லமையா எடுத்து இன்னும் பயன்படுத்துங்கப்பா. அநேக இடங்கள்ல அவங்கள உயர்த்தி வச்சிருக்கிறீங்க. நன்றி, நன்றி அப்பா. இந்த ஆண்டுல இன்னமும் நீங்க உயர்த்தி வைக்க போறதுக்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பொறுப்புகளுக்காக நன்றி அப்பா. அந்த பொறுப்புகள் நீங்க இன்னும் அதிகமா மகிமைப்பட போறதுக்காக நன்றி, நன்றி அப்பா. தேவன் இன்னும் அவங்க நடத்த போறதுக்காக, அவங்களோட குடும்பத்தின் ஊழியத்தை எல்லாம் சந்திக்கப்பட போறதுக்காய், இந்த ஆண்டுல அவங்களுக்கு கொண்டு நீங்க வைத்திருக்க எல்லா திட்டங்கள், தரிசனம் நிறைவேற போறதுக்காக நன்றி, நன்றி அப்பா. அப்படியே நடத்துங்க நம்புறோம், விசுவாசிக்கிறோம்ப்பா. எல்லா துதி, கன, மகிமை ஒருவருக்கே நாங்க செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஒரு சில குறிப்புக்காக ஜெபம் பண்ணலாம். ஆபிரகாம் பேரை வந்து ஜெபம் பண்ணுங்க. ரட்சிப்புக்காக முதல்ல ஒரு பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. இந்த கடைசி காலமா இருக்கிறபடினால ஆண்டவரே ஒரு பெரிய கூட்டம் ரட்சிக்கப்படணும்ப்பா. இன்னும் எங்க உறவுகள், எங்க நண்பர்கள், நாங்க அந்த Praise the ஒயிட் Lord. வாஷ் எழுதப்பட்ட நபர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்க எத்தனை பேர் நம்ம சுவிசேஷம் சொன்னாலும் இன்னும் இயேசு அறியாம அவங்க மனக்கண்கள்லாம் இன்னும் குருடாக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். தேவனே அவங்க காதுகள்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம்ப்பா. இதெல்லாம் திறக்கப்படணும்னு சொல்லி இந்த காலை வேளை நம்ம ஒரு பாரத்தோட ஜெபம் பண்ணலாம். இதுக்காக ஆபிரகாம் பேரை ஜெபம் பண்ணுவோம்ப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே ஏசப்பா அருமை பரலோக பிதாவே இயேசுவே ஏசப்பா ஆசிரியப்படும் நல்ல நாளுக்காக நன்றி கர்த்தாவே ஏசப்பா இந்த அதிகாலை கர்த்தாவே ஏசப்பா ஒரு கூட்ட ஜனங்களா ஏசப்பா எங்களுக்கு கூடி சேர்த்து கிருபைக்காக நன்றி கர்த்தாவே ஏசப்பா நாளில் கர்த்தாவே ஏசப்பா ஏசப்பா நாங்கள் ஏசப்பா ஆரைக்கு ஏசப்பா எங்களை வர்ணிலத்து கொடுத்துக்காக நன்றி கர்த்தாவே ஏசப்பா நாளை கூட ஜெபிக்கிறோம் நன்றி ஜெபிக்கிறோம் ஏசப்பா சோதரம் கர்த்தாவே ஏசப்பா உங்களுடைய சமூக ஏசப்பா ஏசப்பா வருகை ஏசப்பா சோதரம் கர்த்தாவே ஏசப்பா விரைந்திருக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே ஏசப்பா அதுக்குள்ளே கர்த்தாவே ஏசப்பா நாங்கள் ஒரு கூட்ட ஜனமா ஏசப்பா உமக்குன்னு ஏசப்பா ஒரு கூட்ட ஜனத்தை ஏசப்பா நாங்கள் ஏற்படுத்தி கிரையப்பாடுங்க கர்த்தாவே ஏசப்பா ஏசப்பா இந்த தேசம் முழுவதும் கர்த்தாவே ஏசப்பா உங்கள் வருகைக்காக ஏசப்பா நாங்கள் ஆயத்தமாய் காத்திருக்க ஜனங்களா ஏசப்பா நீங்கள் எங்களை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஏசப்பா ஏசப்பா நீர் வரும்போது கர்த்தாவே ஏசப்பா உங்கள் வண்டியில் ஏசப்பா ஏசப்பா நாங்கள் ஒரு கூட்டப்ப ஜனங்களா ஏசப்பா உங்க கூட வர எங்கள் கிரையப்பாடுங்க கர்த்தாவே ஏசப்பா சோத்திரம் தகப்பனே ஏசப்பா எங்கள் சத்ருபுரத்தில் இருக்க அநேக பேர் கர்த்தாவே ஏசப்பா புறஜாதிகளாக இருக்காங்க கர்த்தாவே ஏசப்பா விக்ரமத்தை ஏசப்பா அதேமாரி ஏசப்பா விக்கிரகத்துக்குள்ள இருக்காங்க கர்த்தாவே ஏசப்பா அவங்களாம் ஏசப்பா மனமாற கிரைய பாடுங்க கர்த்தாவே ஏசப்பா அவங்களுக்கும் ஏசப்பா உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி எங்களுக்கு கிரைய பாடுங்க கர்த்தாவே ஏசப்பா அவங்களும் கர்த்தாவே ஏசப்பா நாமத்தை பற்றி சொல்லி கர்த்தாவே ஏசப்பா நீதான் மெய்யான தேவன் ஏசப்பா அவங்க ஏற்றுக்கொலை கிரைய பாடுங்க கர்த்தாவே ஏசப்பா நான் எங்கள் இடத்துல பார்க்குறோங்க கர்த்தாவே ஏசப்பா கல்லையும் மண்ணியும் ஏசப்பா பணங்கிறதுக்கு ஏசப்பா எத்தனையோ ஏசப்பா கோடிக்கணக்கில் ஏசப்பா செலவு பண்ணுறாங்க கர்த்தாவே ஏசப்பா நிலைமையில மாற கிரைய பாடுங்க கர்த்தாவே இயேசுவே ஏசப்பா நீதான் மெய்யான தேவன் ஏசப்பா அவங்க உணர்ந்து கொள்ள ஏசப்பா அந்த சுவிசேஷம் சொல்ல கர்த்தாவே ஏசப்பா எங்களை ஒரு பாத்திரமா எடுத்து பயன்படுத்த வேணுமாவே கேட்குறோம் கர்த்தாவே ஏசப்பா அதுக்கான தயவு சத்தியத்தை நீங்கள் தாங்க கர்த்தாவே ஏசப்பா ஏசப்பா நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஏசப்பா கைப்பிடி சொல்லும் போதும் கர்த்தாவே பார்க்குறோம் அநேக ஜனங்கள் கர்த்தாவே ஏசப்பா ஏசப்பா விக்கிரகத்தை நம்பி ஏசப்பா ஓடிக்கொண்டிருக்காங்க கர்த்தாவே ஏசப்பா அந்த நிலைமையில மாற நீங்கள் கிரியப்பாடுங்க கர்த்தாவே ஏசப்பா சோத்திரம் கர்த்தாவே ஏசப்பா இந்தியா தேசம் முழுவதும் கர்த்தாவே வேர்ல்டு ஃபுல்லாகவே கர்த்தாவே ஏசப்பா நாம தரிக்கப்பட்ட ஜனங்களா ஏசப்பா ஒவ்வொரு ஜனங்களும் ஏசப்பா மாற நீங்கள் கிரியப்பாடுங்க கர்த்தாவே ஏசப்பா எல்லா தேவையும் நீங்கள் சந்திங்க கர்த்தாவே ஏசப்பா ஏசப்பா உங்கள் சுவிசேஷப்பா உலகங்க ஏசப்பா அறிவிக்கிறதுக்கான ஏசப்பா ஆட்களே ஏசப்பா அதுக்கு தேவையான ஒத்தாசையும் நீ தர வேணுமா ஜெபி பரத்துலேருந்து கர்த்தாவே ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு தந்து கர்த்தாவே ஏசப்பா சோதரம் கர்த்தாவே ஏசப்பா இந்த உலகம் எங்கேயும் கர்த்தாவே ஏசப்பா நாம தெரியப்பட்ட ஜனங்களா ஏசப்பா நாங்கள் இருக்க எங்களுக்கு கீழே பாட்டுங்க கர்த்தாவே ஏசப்பா உலக தேசத்துலையும் கர்த்தாவே ஏசப்பா எங்கெல்லாம் கர்த்தாவே ஏசப்பா நாமத்தை ஏசப்பா துதிக்கிறதுக்கு ஏசப்பா தடை இருக்கும் அதெல்லாம் நீக்கி போட்டு கர்த்தாவே ஏசப்பா அந்த இடத்துலலாம் கர்த்தாவே உங்களை பற்றி தூத்து ஆரைக்கு ஏசப்பா உங்களை பற்றி சுவிசேஷம் சொல்ல நீங்கள் கிரைய பாட்டுங்க கர்த்தாவே ஏசப்பா நார்த் இந்தியாவில் பார்க்குறோம் கர்த்தாவே நிறைய இடத்துல ஏசப்பா மனமாற்ற தடை சட்டு கர்த்தாவே ஏசப்பா அதை நீக்கி போடுங்க ஏசப்பா அவங்களே ஏசப்பா எத்தனை மிஷினரிமார்கள் கர்த்தாவே ஏசப்பா அந்த இடத்துல இருக்காங்க அவங்க எல்லா தலையும் நீங்கள் உயர்த்துங்க கர்த்தாவே ஏசப்பா அங்கே தேவை நீங்கள் சந்திங்க கர்த்தாவே ஏசப்பா ஏசப்பா அவங்கள பார்க்குறோம் கர்த்தாவே ஏசப்பா அவங்கள பார்க்கணும் ஏசப்பா அவங்களுக்குள்ளே இருக்க உண்மை பார்க்கணும் கர்த்தாவே ஏசப்பா உண்மையை கண்டு ஏசப்பா அவங்க பயப்படணும் கர்த்தாவே ஏசப்பா ஏசப்பா அது மாதிரிக்கான நம்ம நிலைமையை நீங்கள் மாற்றி கொடுங்க ஏசப்பா உங்களோட வருகை மட்டும் ஏசப்பா நீங்கள் காத்து கொடுங்க ஏசப்பா வருகையில் ஏசப்பா நாங்கள் ஒரு கூட ஜனத்தை ஏசப்பா ஏற்படுத்தி வைக்க எங்களுக்கு நீங்கள் கிரையை பாட்டு ஆசிரியர் சொல்லுங்க ஏசு வச்சுக்கு நல்ல பிதாவே ஆமே ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. அந்த ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. இன்னொரு குறிப்புக்காக ஜெபம் பண்ணலாம். சந்தோஷ் நீ வந்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம வருகிற எலெக்ஷனுக்காக ஒரு பாரத்தோட ஜெபம் பண்ணலாம்.
இந்த ஆண்டு துவங்குனதுலேருந்தே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க. எங்க பார்த்தாலும் சிறு பிள்ளைகள் காணாம போயிட்டே இருக்கிறாங்க. டெல்லியில இருக்கட்டும், மும்பையா இருக்கட்டும், எல்லா இடங்களும் சென்னையில இப்படி சிறு பிள்ளைகள் அதிகமா காணாம போறாங்க. இது அவங்கள பாலியல் ரீதியா உட்படுறதுக்கு ஒரு காரணமா இருந்தாலும், உடல் உறுப்புகள் திருடுறதுக்கு ஒரு காரணமா இருந்தாலும், முக்கியமா இந்த எலக்ஷனுக்காகவும் ஒரு கூட்டம் இதுக்காக போய் திருடுறத பார்க்குறோம். இந்த நரபலி கொடுத்து இதில ஜெயிக்கணுன்றதுக்காக, ஒரு சாதாரண ஒரு வார்டு மெம்பர்லேருந்து, ஒரு அமைச்சர், எம்பிலேருந்து இந்த பதவிகளுக்காக இன்னைக்கு நரபலி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு போறத பார்க்குறோம். ஒரு பாரத்தோட ஜெபம் ஆண்டவரே இந்த எலக்ஷன்ல இப்படிப்பட்ட காரியம் நடைபெறக்கூடாதுப்பா. எல்லா சிறு பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த எலக்ஷன் ஒரு நேர்மையான முறையில் நடக்கணும். இதுல எந்த யாருமே பணம் குடுத்து ஓட்டு வாங்கக்கூடாது. நல்ல தலைவர்கள எங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்லி, நம்மலாம் ஒரு பாரத்தோட இந்த எலக்ஷன்ல வரவங்க எங்க தலைவர்கள், அதிகாரிகள்லாம் எங்களோட ஊழியத்துக்கு உதவியா இருக்கிறவங்களா, ஊழியத்துக்கு வழிவாசல் திறக்கிறவங்களா இருக்கணும்னு சொல்லி, ஒரு பாரத்தோட நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே இந்த எலக்ஷன் எந்த குளறுபடி இருக்கக்கூடாது. இதுக்கு இந்த எலக்ஷன்ல எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது. எல்லா இடங்களையும் சமாதானமா ஏன்னா வர நாட்கள்ல அந்த எலக்ஷனுக்கான டேட்டு எல்லாமே அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுப்பா. அவங்கவங்க மாநாடு நடத்துவாங்க, அங்கங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. இதுல எந்த தலைவருக்குள்ள சண்டைகள் வரக்கூடாது. இதனால பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தோன்னா மக்கள் தான். போய் வேடிக்கை பார்க்க போற மக்கள் தான் பாதிக்கப்பட போறாங்க. ஒரு பாரத்தோட ஆண்டவரே இப்படி நடைபெறக்கூடாதுப்பா. இந்த ஆண்டு இந்த எலக்ஷன் நல்லபடியா நடக்கணும். அடுத்து 5 ஆண்டு எங்கள ஆளப்போற நல்ல தலைவர்கள எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நாங்க ஞானமா தேர்ந்தெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி, ஏதோ ஒரு பணத்த குடுக்குறாங்க. இவங்க முன்னாடி இருந்தாங்க, அவங்க நல்லது பண்ணாங்க. அப்படி யோசிக்காம, உண்மையா நமக்கு யார் நல்லது பண்ணுவோம் தேவனுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட நல்ல தலைவர்களுக்கு நிறுத்த எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஒரு பாரத்தோட இந்த எலக்ஷனுக்காக ஒரு பாரத்தோட ஜெபம் இதுக்காக ஜெபம் பண்ணுமா? ஸ்தோத்திரம் 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 அன்புள்ள ஏசப்பா ஆசிக்கப்பட்ட நல்ல விளக்காய் மக்கு நன்றி 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 சப்பா அப்ப இரவெல்லாம் பாதுகாத்து இன்னும் ஒரு நாளில் காண செய்திரே மக்கு நன்றி 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 அப்பா அதிகாலை அந்த ஆராதிக்க துதிக்க நீ தந்தது நல்ல விளக்காய் மக்கு நன்றி 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 அப்பா இந்த வேலை சப்பா இந்த வருஷம் இருக்க தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த 2வது இருக்க எலெக்ஷன் ஏசப்பா கத்தர்தாமே உமது கரங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நீர் அல்லவா ஏசப்பா உமக்கு சித்தமானவர்கள் எங்கப்பா எங்க மாநிலத்துக்கு நல்ல ஒரு தலைவரை கத்தர்தாமே நீங்க கொண்டு வாங்க சப்பா எங்க சித்தம் இல்லை சப்பா உங்க சித்தம் அங்கே நிறைவேற நீங்க உதவி செய்யுங்க சப்பா நல்ல தலைவர்களை கத்தர்தாமே ஏற்படுத்துங்க சப்பா நல்ல எம்எல்ஏகள் எம்பிகள் சப்பா நல்ல ஒரு முதலமைச்சர் எங்களுக்கு கத்தர்தாமே நீங்க தாங்க சப்பா அவர்கள் மூலமா அநேக நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க சப்பா வருகின்ற தலைவர்களை சப்பா கிறிஸ்தவர்களுக்கு அப்பா எதிர்த்து நிற்காதபடிக்க சப்பா கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு ஹெல்ப் பண்றவர்களாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா உதவி செய்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க சப்பா ஊழியங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறவர்களாய் ஒரு நல்ல ஒரு தலைவரை கர்த்தர்தாமே நீங்க ஏற்படுத்துங்க சப்பா நீங்க கர்த்தர்தாமே சப்பா இந்த காலகட்டங்களை பார்க்குற மாண்டவரே அன்னைக்கு சிறு பிள்ளைகள் காண போற காலங்களை பார்க்குற சப்பா நிலைமையெல்லாம் மாற நீங்க உதவி செய்யுங்க சப்பா அன்னைக்கு கடத்தப்படுற காரியங்களை பார்க்குற மாண்டவரே அன்னைக்கு இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குற காரியங்களை பார்க்குற சப்பா நிலைமைகளாக வருகின்ற காலங்களில் மாற நீங்க உதவி செய்யுங்க சப்பா அன்னைக்கு பிள்ளைகளை கடத்தி சப்பா தாங்கள் ஜெயிக்கணும் என்ற சப்பா இந்த எலெக்ஷன்ல தாங்கள் ஜெயிக்கணும் என்ற சப்பா நரபலி கொடுக்குற காரியங்களாம் பார்க்குற மாண்டவரே நிலைமையெல்லாம் நீங்க மாற நீங்க உதவி செய்யுங்க சப்பா எல்லாம் சிறு பிள்ளைகளுக்கு கர்த்தர்தாமே ஒரு விசேஷத்தை பாதுகாப்பை கர்த்தர்தாமே நீங்க தந்து நீங்க வழி நடத்துங்க சப்பா எந்த ஒரு நரபலின்னு அப்பா நரபலியாக்காக எந்த பிள்ளைகளுக்கு கொடுக்காதபடிக்கு சப்பா தங்கள் நேர்மையா அப்பா ஜெயிக்க நீங்க உதவி செய்யுங்க சப்பா அப்ப யாரும் ஓட்டுக்காக பணம் வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது சப்பா நிலைமையெல்லாம் மாற நீங்க உதவி செய்யுங்க சப்பா தங்கள் ஓட்டை விற்காதபடிக்கு சப்பா நேர்மையா ஓட்டு போடல காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா இந்த காலகட்டங்களில் சப்பா இந்த பிரச்சாரம் நடக்க சப்பா அதனால எந்த ஒரு உயிர் பலி நடக்காதபடிக்கு சப்பா எல்லாருக்கும் நல்ல விசேஷத்தை பாதுகாப்பை கர்த்தர்தாமே நீங்க தந்து நடத்துங்க ஆண்டவரே அப்போ ஒரு நல்ல தலைவரை கர்த்தர்தாமே நீங்க ஏற்படுத்துங்க சப்பா வருகின்ற தலைவரை சப்பா கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு உதவி செய்கிறவர்களாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா அப்படிப்பட்ட தலைவர்களை கர்த்தர்தாமே நீங்க ஏற்படுத்துங்க ஆண்டவரே அப்ப எங்கள் நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா சொல்கின்ற சட்ட திட்டங்களை சப்பா அப்ப நாங்க இதெல்லாம் செய்வோம்னு சொல்றாங்க சப்பா ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்யாத நிலைமையெல்லாம் மாற நீங்க உதவி செய்யுங்க சப்பா எதெல்லாம் அறிக்கை ஏறாங்களே சப்பா அந்த கோரிக்கைகளை சப்பா எல்லாத்தையும் கர்த்தர்தாமே அது நிறைவேற்றலை காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா ஒரு நல்ல தலைவர் சப்பா இந்த வருஷத்துல கர்த்தர்தாமே தந்து நீங்க நடத்துங்க சப்பா வருகின்ற 5 வருஷங்கள சப்பா ஒரு நல்ல தலைவர்களை கர்த்தர்தாமே நீங்க ஏற்படுத்துங்க ஆளுகை செய்யுங்க உமது கரங்களை முற்றிலுமாக தாழ்த்தற்பஇருக்கணும் நீங்களே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க ஆளுகை செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென் ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரப்பா. ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எல்லா பலவீனங்களை அகற்றி கர்த்தர் பலத்தினால் இடை கட்டும்படி சௌரி வடிவுக்கரசி ராஜேஷ் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சௌரி மேரி ஜெய்சன் ராஜாவுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி சௌரி கவிதாவுக்காக சௌரி குளோரிக்காக அதே போல்
கிறிஸ்டோபருடைய தங்கையுடைய கணவர் சுரேஷ் அவர்களுக்காக, அதே போல் ஜான் பிரதருக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லா சரீர பலவீனங்களை கர்த்தர் மாற்றும்படி, கர்த்தர் அற்புதமாய் ஆச்சரியமாய் தேவன் நடத்தும்படி, ஆண்டவரே சௌரி கார்த்திகாவுடைய தாயாருக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றும்படி, நீர் மனிதனை படைத்திருக்கிறீரப்பா, என்ன பலவீனம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. கர்த்தர் காரியங்கள் எல்லாவற்றையும் கைகூடி வர உதவி செய்யுங்க. எல்லா நோய்களை உன்னிலிருந்து விலக்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. இஸ்ரவேலிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று வேதவசனம் சொல்கிறதப்பா. கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துங்கப்பா. உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் தொட்டு சுகமாக்கும்படியாய் கூட, ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசன்னம் கூட இருந்து நடத்தும்படியாய் கூட எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புகளாலே குணமாகிறோம் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படியாய் கூட கர்த்தர் எல்லா நோய்களை எல்லா பலவீனங்களை கர்த்தர் நீர் மாற்றும்படியாய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஒரு விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் ஆண்டவரே அவர்களை குணமாக்கும்படி உடைய அன்பு கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அவர்களை குணமாக்குவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து உடைய கரம் கூட இருக்கட்டும். இன்னும் தேவையின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில், வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, தேவைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படி, அதே போல் திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரை கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவர் ஒவ்வொருடைய மன விருப்பத்தையும் கர்த்தர் நீர் நிறைவேற்றும்படியாய் கூட தகப்பனே ஒரு விசை மனம் இறங்குவீராக. ஆண்டவருடைய கிருபை தொடர்ந்து இந்த பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் கூட இந்த நாளிலும் சபை கட்டுமான காரியங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்தும்படி, மீதமுள்ள வேலைகள் எல்லாம் நேர்த்தியாய் செய்து முடிக்கப்பட, சீக்கிரமாய் பிரதிஷ்டை ஆராதனை வைக்க கர்த்தர் அதற்கான எல்லா வழிவாசல்களை கர்த்தர் நீர் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கிருபை கூட இருக்கட்டும். அதே போல ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஆண்டவரை தேடி வந்த உடைய பிள்ளைகளை, இணைப்பில் வந்த உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. உடைய கரம் தொடர்ந்து கூட இருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அற்புத அதிசயங்களை காண செய்யுங்க. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். வாசிக்க வேண்டிய வேதப்படம் ரோமர் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து. ரோமர் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கின்ற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதிலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். 8ஆம் அதிகாரம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாயிற்று. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்குகிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள்,
ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துடனு கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடன் கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறதற்கு நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருவதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அடைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அடைத்தும் இருக்கிறார். எவர்களை அடைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாக்குலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகளா இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் சேர்ந்து வாசிப்போம். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே பவுல் தன்னுடைய நிலையை சொல்றார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஆமென். உலக சூழ்நிலையோ,
உலக காரியமோ தனிப்பட்ட காரியமோ ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிச்சிடக்கூடாது. ஆமென். இந்த பருவகால மாற்றம் கூட கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, பிரிச்சிடக்கூடாது. அது குளிராக இருந்தாலும் சரி, பனியாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் கொஞ்ச நேரம். நாகும் 2ஆம் அதிகாரம், நாகும் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் இம்மட்டுமாய் எங்களோடு நீர் இடைப்பட்டீர். பாடும் பொழுதும், துதிக்கும் பொழுதும், ஆராதிக்கும் பொழுதும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் ஜெபிக்கும் பொழுதும், வேத வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுதும் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டீர். இந்த காலை வேளையிலும் வார்த்தையின் தேவன் இந்த நாளிலும் இப்படி வார்த்தை கொண்டு எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில ஆண்டவர் உணர்த்துகிற ஒரு காரியம், எதிரியினுடைய தாக்குதல் மிக சமீபமா இருக்கு. அப்படிதானே? பிசாசானவன் இன்னைக்கு எப்படியாவது கெடுத்து போடணும், குடும்பங்களில் பிரிவினை உண்டு பண்ணணும், குடும்பத்தில் போராட்டங்களை உண்டு பண்ணணும், நெருக்கத்தை உண்டு பண்ணணும். இந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது, இந்த குடும்பம் தேவனுடைய வழிகளில் நடக்கக்கூடாது, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யக்கூடாது, ஆமென், தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு சொல்லி எதிராளியானவன் ரொம்ப வெளிப்பா முழு நேரமும் யாரை விழத்தள்ளலாம், யாரை சாய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் தான் வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படிதான் 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி என்ன செய்யறானா, சுற்றி திரிகிறான். ரொம்ப கவனமா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய மூவ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூவும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், உன் வழியை காவல் பண்ணு. ஏனோ தானோன்னு இருக்காத, அசதியா இருக்காத. இன்னைக்கு பிசாசானவன் எப்படியாவது குடும்பங்களை அழிக்கணும், குடும்பங்களை நிர்மூலமாக்கணும், ஆத்துமாக்களை பாதாளத்துக்கு நேரம் நடத்தணும், பலவிதமான தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களை செய்ய வச்சு நம்மளை தேவ மகிமை அற்றவர்களாய் மாற்ற பிசாசானவன் இன்னைக்கு வகை தேடி சுற்றிட்டு இருக்கிறான். எப்படா வாய்ப்பு கிடைக்கும் இல்லை? ஏன் தெரியுமா? நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஏன் நீ காவலை காத்துக்கொள்னு சொல்கிறாருன்னா, உன்னத பாட்டில் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற கொடி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. இன்னும் அரகுற விசுவாசத்தில், இன்னும் நம்பிக்கை அற்ற நிலையில் இருக்கிற காரியங்கள்லாம் பார்க்குறோம், பூவும் பிஞ்சுமா இருக்குதே. ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு குடும்ப தலைவன், குடும்ப தலைவி
குடும்பத்தை சரியாய் நடத்த நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தரை சார்ந்து இருக்கிற ஒரு உன்னத அனுபவத்தில் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிதறடிக்கிறவன் சீக்கிரமா இன்னைக்கு அவன் அவன் ஆயத்தமா தான் இருக்கிறான். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. தேவையில்லாத காரியங்களை ஈடுபட வைப்பான், தேவையில்லாத காரியங்களை செய்ய வைப்பான். ரொம்ப கவனமா இருங்க. என் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். உங்க குடும்பத்தை காத்துக்கொள்ளுங்க. அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. யூத குலத்துக்கு விரோதமா ஆமான் சூழ்ச்சி செஞ்ச போது எஸ்தர் ராஜாத்தி பார்த்துட்டு சும்மா இல்லை, அப்படிதானே? அவங்க என்ன செஞ்சாங்க? எதிராளியானவன் ரொம்ப தீவிரமா ஒரு நாளை குறித்து அந்த நாளில் யூத காலத்தை முழுவதுமா அழிக்கணும்னு திட்டம் பண்ணி அவன் ஒரு பக்கம் தீவிரமா காரியங்களை செஞ்சுட்டு இருந்தான். எஸ்தர் ராஜாத்திக்கு ஆமா அவசியம் இல்லை தானே, அவங்கவுங்க ஸ்கேப் கார்டு தானே பார்ப்பாங்க. ராஜா அரண்மனையில் சுகமாக இருக்கிறாங்க, ஆனால் அப்படி நாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவ ஒரு தீர்மானம் எடுக்கிறா. எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். ஆமென். குலம் அழிஞ்சிடக்கூடாது, உறவுகள் அழிஞ்சிடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆத்துமாக்கள் இயேசுவை அறியாம மரிச்சிடக்கூடாது. அவர்களுக்காக பாரப்படணும். ஐயோ ஆண்டவரே, என் உறவுகள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், என் சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படணும், எனக்கு அறிமுகமானவர்கள் ரட்சிக்கப்படணும், என் நண்பர்கள் ரட்சிக்கப்படணும், என் கூட வேலை பார்க்குறவங்க, என் கூட பயணிக்கிறவங்க ரட்சிக்கப்படணும். அவங்களுக்காக பாரத்தோடு நம்ம ஜெபிக்கிறோமா? ஒருவர் இயேசுவை குறித்து அறியாமல் மரிச்சிட்டாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க இயேசுவை குறித்து அறியாமல் மரிச்சிட்டாங்கன்னா அந்த இரத்தப்பழியை குறித்து தேவன் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். இந்த பயம் இருக்கட்டும். உறவுகள் நம்மை தேடி வருவார்கள், ஆனால் அவர்களை கர்த்தருக்கு நேராக வழி நடத்துங்க. அதுக்காக தான் ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? ஆண்டவருக்கு நேரம் நடத்துங்க. ஆத்துமாக்களை ஆமென் தேவனுக்கு நேரம் நடத்துங்க. நான் நிறைய சாட்சி சொல்ல முடியும். எங்கள் குடும்பத்தில் வர்ற எல்லாரையும் நான் கர்த்தருக்கு நேரம் நடத்திருக்கிறேன். ஈவன் தோ வீட்டு வேலை செய்ய வந்தவங்கள கூட ஆண்டவருக்குள்ளே நடத்தி இன்னைக்கு அந்த 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 குடும்பம், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர்கிட்ட நான் போன சபைக்கு, நான் முன்னிருந்த சபைக்கு போனதை இப்போ கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷம். நம்மளை தேடி நம்ம வீட்டுக்கு ஆத்துமாக்களை அனுப்புகிறாருன்னா ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோட. ஆமென், ஹல்லேலூயா. அரணை காத்துக்கொள், ஆமென், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் சிறப்படுத்து. என் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இன்னைக்கு பிசாசானவன் சூழ்நிலைகளை மாற்றி அவங்கள வேறு வழியாய் திசை திருப்புறதை பார்க்குறோம். வசனம் சொல்கிறது, வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கடைசியாக, என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். முடிவு சீக்கிரமா வரப்போகுது. இந்த உலகத்தில் நம்ம ரொம்ப நாள் இருக்க போறது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. என் ஆண்டவருடைய வருகை மிக சமீபமா இருக்கு. ஆமென். ஒரு பக்கம் சத்துரு பிசாசானவன், எதிராளியானவன் எப்படியாவது கெடுக்கணும்னு அவன் திட்டமிட்டு செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவரும் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன் கூட இருப்பேன் என்று வாக்கு பண்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் பலத்துல இறங்கி அடிங்க. ஆண்டவர் சமூகத்துல ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க. ஆமென். உங்க குடும்பத்தை காத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு குடும்பத்தை கெடுக்கிறது தான் இன்னைக்கு பிசாசோட வேலை. கணவன் மனைவிக்குள்ள புரிதலை கெடுத்துடுறான். கணவன் மனைவிக்குள்ள சண்டையை வரவிக்கிறான். கணவன் மனைவிக்குள்ள ஆமென் என்னென்ன பிரச்சனைலாம் அவன் கிளப்பி விடணுமோ அதெல்லாம் செய்யறதுக்கு அவன் என்ன செய்யறான்? ரொம்ப கவனமா இருக்கிறான். குடும்பத்தை காத்துக்கொள்வது யார் கையில தான் இருக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க,
ஆமென். உங்க குடும்பத்தை காத்துக்கொள்றது உன் கையில தான் இருக்கு. உன் அரணை காத்துக்கொள், உன் வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. நாம இடம் கொடுத்தாதாங்க பிசாசு கிரியை செய்வான். ஆமென். நீ பிசாசுக்கு எதிர்த்து நின்று பாருங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஓடி போவான். ஒரு நாளும் எதிராளி ஆனான பிசாசானவனுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. நீங்க இடம் கொடுத்தாதான் அவன் உள்ள வருவான். ஆமென், ஆமென். நீங்க இடம் கொடுத்தாதான் அவன் உள்ள வருவான். நீங்க அவனுக்கு எதிர்த்து நின்று பாருங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பொய் சொல்ற காரியம் அவனுக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்க. ஆமென். கணவன் மனைவிக்குள்ள சண்டை செய்யும் போது அவனுக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க பொறுப்புகளை நீங்க தட்டி கழிக்கும் போது நீங்க அவனுக்கு இடம் கொடுக்குறீங்க. இடம் கொடுக்காதீங்க, இடம் கொடுக்காதீங்க. உங்க அரணை கெட்டியாய் காத்துக்கொள். அரணை எப்படி கட்டிக்கொள்ளணுமா? கெட்டியாய் கட்டிக்கொள். உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து, மிகவும் ஸ்திரப்படுத்து. ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒரு குடும்பம், ஒரு அற்புதமான ஒரு குடும்பம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கணவன், மனைவி, பிள்ளைகள், ஆமேன், வாழ தேவையான வசதிகள் அழகா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு சின்ன குடும்பத்தை கர்த்தருக்கு நேராக நம்மளால என்ன செய்ய முடியல, வழி நடத்த முடியல. யோசித்து பாருங்க. ஆமேன். குடும்பமா ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோமா, பிரியமா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஒரு குடும்ப தலைவன் சரியா இருந்துட்டான்னா அந்த குடும்பம், நான் சொல்லுவேன், பரலோகம், ஒரு குட்டி பரலோகம் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமா. அதனால தான் ஆண்கள் ஐக்கியத்தில் கூட நான் அடிக்கடி சொல்றது, ஒரு குடும்ப தலைவன் சரியா இருந்துட்டான்னா, ஓட்டுற டிரைவர் சரியா இருந்துட்டாருன்னா பயணம் எப்படி இருக்குங்க? அழகா இருக்கும், சுகமா இருக்கும். ஓட்டுற டிரைவர் சரியில்லாமல் போயிட்டாருன்னா வழியில் என்ன செஞ்சிடும், அது விபத்துக்குள்ளாகும். இல்லை வண்டி ஏதாவது பழுதாகி பாதியிலே என்ன செஞ்சிடும், நின்றுடும். ஆமேன். அப்போ ஒரு டிரைவர் ஆகட்டும், ஒரு குடும்ப தலைவர் ஆகட்டும், கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா அந்த வாழ்க்கை படகு, அந்த குடும்பத்தினுடைய படகு அழகா அக்கறை போய் சேரும். ஆமேன். தேவன் விரும்புகிறது அப்படிதான். ஆமேன். நீங்க அழகா அக்கறைக்கு வரணும். வசனம் சொல்லுது, எப்படிப்பட்டவர்களா இருக்குதான் குடும்பம்? போவும் பிஞ்சுமா. இல்லை அப்படித்தானே வாசித்தோம். உன்னத பாட்டு 2:15 நம்முடைய திராட்சை தோட்டங்கள் எப்படி இருக்குது? பூவும் பிஞ்சுமா இருக்கிறதே. உன் அரணை காத்துக்கொள். எதிராளியானவன் எப்படி வரானா? உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. எச்சரிக்கையா இருந்து உன் வாழ்க்கையை காத்துக்கொள். பலமா நில்லுங்க. தேவனுக்குள்ள எப்படி இருக்கணுங்க? ஸ்ட்ராங்கா. ஆமேன். உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. கர்த்தருக்குள்ள ஆமேன் உங்க குடும்பத்தை நடத்துங்க. நான் அடிக்கடி யோபுவை நினைச்சு பார்ப்பேன். பிள்ளைகள் ஒருவேளை இருதயத்துல தேவனை தூஷித்திருப்பார்களோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷந்தோறும் தேவ சமூகத்தில் வந்து அவன் பலி செலுத்தி எல்லா பிள்ளைகள் மேலேயும் தலை மேலேயும் கை வைத்து அவன் ஜெபிக்கிற ஒரு உன்னத அனுபவத்தை அங்கே பார்க்குறோம். நான் நினைக்கிறேன் அந்த பிள்ளைகள்லாம் ஆமேன் சொல்லுவான், நம்ம பாஷையில் கொடுத்து வச்ச பிள்ளைங்கப்பா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். யோபுக்கு இருந்த அந்த பாரம் பாருங்க. பிள்ளைகள் ஒருவேளை ஆமாம் இருதயத்தில் உண்மை தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்களுக்காக அவன் பலி செலுத்தி தேவ சமூகத்தில் சகாயம் தேட அவன் தீவிரப்பட்டதை பார்க்குறோம். ஏன்னா குடும்பம் எப்படி இருக்குது? பூவும் பிஞ்சுமா இருக்குது. ரொம்ப கவனம். ஆண்டவருடைய பிள்ளைகள் கடைசி நாட்களில் இருக்கிறோம். பாவங்களும் அக்கிரமங்களும் கொடுமைகளும் நம்ம இப்படிலாம் கூட வருமா, இப்படிலாம் கூட மரணம் வருமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு காலங்கள் கொடிதாக மாறிப்போச்சு. ஆமேன். உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைக்கும் காலம் வரும். இப்போ வந்திருக்கு. கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைக்கிற காலத்துக்குள் நம்ம வாழ்றோம். ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. எதிராளியானவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். ஆமேன். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த
குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, நீர் கொடுத்த சகல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை சார்ந்து ஜீவிக்க, ஆண்டவர் எச்சரிக்கையாய் வாழ்ந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் காத்து கொள்ளவும், உம்மை சார்ந்து அது நிமித்தம் வருகிற பலத்தில் நாங்கள் நிற்கவும், உம்மில் நாங்கள் உறுதியாய் பவுல் சொன்னது போல, ஆமென், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவர் யார்? ஆண்டவருக்குள்ள உங்கள் குடும்பத்தை ஊன்ற கட்டுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தரை தேடுற அந்த உன்னத அனுபவத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதவசனம் சொல்கிறபடி அந்த டேஸ்ட் பண்ண வைங்க. பிள்ளைகளை ஆமென் கர்த்தருக்கு நேராக வழி நடத்திட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுடைய அரண் கெட்டியாக இருக்கும். ஆமென். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்கள் பிள்ளைகளுடைய பலன் மிகவும் அதிகமாக இருக்கும். கர்த்தருக்குள்ள ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை பலத்தினால நிறைத்து நடத்துவார். இந்த காலை வேளையில் எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்காக இருங்க. கர்த்தர் நிச்சயமாய் தம்மை நம்புகிற பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று வாக்குரைத்த ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார். தகப்பனே, வந்த நம்முடைய பிள்ளைகளை, இணைப்பில் வந்த நம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து எல்லைகளெல்லாம் விரிவாக்குங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்படுவதாக. கர்த்தர் தாமே பிள்ளைகளுக்கு வரவேண்டிய நன்மைகளை அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் காரியங்கள் எல்லாம் கைகூடி வர உதவி செய்யுங்கப்பா. விசேஷமாக இந்த புதிய நாளிலும் நாங்கள் உம்மை முன் வைத்து இந்த நாளை துவங்குகிறோம். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். இந்த நாள் வெற்றியுள்ள நாளாய், ஜெயமுள்ள நாளாய், சமாதானம் நிறைந்த நாளாய், அன்று பாதுகாப்பு நிறைந்த நாளாய், மனித தயவுகள் நிறைந்த நாளாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும். மகிமையான காரியங்களை செய்யுங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.